வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான முள்ளங்கியை வச்சு ஒரு மசாலா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி இல்லாட்டி கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கோங்க. இது லேசாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா 5 பூண்டு இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 15 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கினதுக்கு அப்புறமா 200 கிராம் முள்ளங்கியை இந்த மாதிரி மீடியம் திக்காக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பொடியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிச்சு வரும்போது மூடி போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா திக்காக இருக்குது. முள்ளங்கியும் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கசகசாலாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மிதமான தீயிலே வச்சு கொதிக்கட்டும். கொதிக்க கொதிக்க குழம்பு நல்லா கெட்டியாகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. குழம்பு முன்னாடி இருந்ததை விட நல்லா கெட்டி ஆயிடுச்சு. முள்ளங்கியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப வாசனையான ரொம்பவே சுவையான முள்ளங்கி மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.